ஸ்ரீரங்கத்தில் அடுத்தவர் பெயரில் உள்ள 17 ஏக்கர் நிலத்தை தமது சொத்து போல் காட்டி மோசடி செய்த புகாரில் பாஜக நிர்வாகி மனைவியுடன் கைதாகியுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்தவர் KP ரங்கசாமி. தொழிலதிபரான இவருக்கு சொந்தமாக ஸ்ரீரங்கத்தில் 17 ஏக்கர் தோட்டம் உள்ளது. அவர் சென்னையில் வசித்து வருவதால் தமது தோட்டத்தை பராமரிக்கும் பொறுப்பை ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 57 வயது கோவிந்தன் என்பவரிடம் ஒப்படைத்தார். அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக கோவிந்தனே தோட்டத்தை பராமரித்து வந்தார். இந்நிலையில் கோவிந்தனுக்கு ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 50 வயது தேவராஜன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானார். இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர். அப்போது அந்த தோட்டம் தன்னுடையது என்றும் அதை விற்பனை செய்ய உள்ளதாகவும் கோவிந்தன் கூறியுள்ளார். தோட்டத்தை வாங்க நல்ல ஆள் இருந்தால் தெரிவிக்கும்படியும் கேட்டிருக்கிறார். அதற்கு தேவராஜன் தானே அந்த தோட்டத்தை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். அதன் பேரில் நிலத்துக்கு விலை பேசிய கோவிந்தன் நிலம் தொடர்பான ஆவணங்களை தேவராஜனுக்கு கொடுத்துள்ளார். அதன் பேரில் 4,75,00,000 ரூபாயை பல்வேறு தவணைகளில் கோவிந்தன் பெற்றார் என்பது புகார். ஆனால் உறுதியளித்தபடி நிலத்தை பத்திரப்பதிவு செய்து தராமல் கோவிந்தன் இழுத்தடித்துள்ளார். அதனால் சந்தேகமடைந்த தேவராஜன் நிலம் தொடர்பான ஆவணங்களை மீண்டும் சோதித்தபோது அது சென்னையில் வசிக்கும் ரெங்கசாமிக்கு சொந்தமானது என்பதும் அவரது பெயரில் உள்ள சொத்துக்கு போலி ஆவணம் தயாரித்து கோவிந்தன் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் திருச்சி மாநகர குற்றப்பிரிவில் நேற்று புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது மோசடி நடந்திருப்பது உறுதியானது. இதையடுத்து கோவிந்தன், அவரது மனைவி 50 வயது கீதா ஆகியோரை போலீசார் இன்று கைது செய்தனர். கைதான கோவிந்தன் பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவராக உள்ளார். நில உரிமையாளர் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்ததுடன் அவரது கையெழுத்தையும் போலியாக போட்டு தேவராஜனுக்கு விற்பனை செய்ய முயன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். கைதான கணவன் மனைவி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை தொழிலதிபருக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள 17 ஏக்கர் தோட்டத்தை தமது சொத்து போல் காட்டி போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்த வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி அவரது மனைவியுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.